நல்ல சாஃப்ட் அண்ட் ஜூஸியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் டிக்கா வீட்லேயே 10 நிமிஷத்தில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். நீங்கள் பன்னீர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜில் வெளியில் எடுத்து வச்சுருங்க. இந்த அளவுக்கு ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெக்டாங்கிள் ஷேப்பில் பெருசாக கட் பண்ணியும் செய்யலாம். பட் ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இல்லைன்னா குட்டி குட்டியாக ஸ்கொயர் க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணியும் ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ இந்த பன்னீர் டிக்காவுக்கு வேண்டிய மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் கொரியண்டர் பவுடர், அதாவது மல்லிப்பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சமாக சாட் மசாலா, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், உப்பு சேர்த்துக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக 1/2 லெமனை ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே மொத்தமாக கலந்துக்கோங்க. கலந்துட்டு இந்த பன்னீர் க்யூப்ஸ் கட் பண்ணதை ஒவ்வொன்றா ஆட் பண்ணி நல்லா கம்ப்ளீட்டாக அதை கோட் பண்ண மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா இந்த மாதிரி ஒவ்வொரு பன்னீராக நல்ல மசாலா கோட் ஆன பிறகு இதை மேரினேட் பண்ணி உடனே செய்யாமல் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. கொஞ்ச நேரம் ஊற வைக்கும்போது இந்த மசாலாலாம் பன்னீரில் நல்லா இறங்கும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி பேனோ இல்லை தோசைக்கல்லோ வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு இந்த பன்னீர் க்யூப்ஸை ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் விடாமல் ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் வச்சுட்டு நம்ம திருப்பிக்கலாம். இது ரொம்ப நேரம் பன்னீர் வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஹார்டாகிடும், சாஃப்டாக இருக்காது. இந்த மாதிரி நம்ம உடனே 2 சைடும் இந்த மசாலா கோட்டாகி நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆன பிறகு நம்ம திருப்பிட்டோம்னா நம்ம ரொம்ப நேரம் கழித்து இந்த பன்னீரை சாப்பிடும் போதும் நல்ல ஜூஸியாக சாஃப்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை ஸ்டார்டர்ஸாகவோ இல்லை சைட் டிஷ்ஷாகவுமே சாப்பிட்லாம். குட்டீஸ்க்குமே இது ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.